பிரியாணி சூப்பராக இருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு ஒரு அடிபொலியான vlog தான். இந்த vlogல பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி நான் என் ஸ்டைலில் எப்படி செய்ய போறேன்றதை பார்க்கலாம் வாங்க. மட்டன் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் 4 வெங்காயம், 2 குட்டி வெங்காயம், 2 பெரிய வெங்காயம். சரி, இது மாதிரி எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் இன்னைக்கு பண்ண போகிறோம். வாங்க என் ஸ்டைலில் மட்டன் பிரியாணி இன்னைக்கு பார்க்கலாம். மக்களை, மட்டனை நல்லா கழுவிட்டு தயிர், மஞ்சள் தூள், உப்பு போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணும்போது சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பாக போட்டு நம்ம ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணி கூட வேகும் பொழுது சாஃப்டாகவே நல்லா வெந்துடும். மட்டனில் விசில் அடங்கட்டும், கேஸ்லாம் ரிமூவ் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காய்கறியெல்லாம் வெட்டிக்கலாம். எனக்கு அருவாமனையில் வெட்டுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுதான் எனக்கு ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுது. அதனால் நான் இதில் கட் பண்ணிக்கிறேன். இல்லை சாப்பரில் வெட்டினாலும் பரவாயில்ல. மட்டன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அருமையாக வெந்திருக்கு. இதுக்கு ஒரே ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தயிரில் 1/2 அன் ஹவர் ஊற போட்டது தான். இப்போ பிரியாணி செய்யும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம பிரியாணிக்கு இப்போ தயிர் கூட ஆட் பண்ண வேண்டாம், இதில் இருக்கிற தயிரே போதும். அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டன் பிரியாணியை தாளிக்கலாம். மட்டன் பிரியாணி செய்யும்போது நெய் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். என் ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கட்டாயம் நீங்களுமே விருப்பப்படுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு தாளிக்க போகிறோம். மராட்டி மொக்கு சேர்த்துக்கலாம், ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கருப்பு ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். இது ரொம்ப மணமாக இருக்கும். அதே போல் உடலுக்கும் ரொம்ப நல்லதுங்க கருப்பு ஏலக்காய். நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்க விடணும். சுருளாக வதங்க விட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஜம்முன்னு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கும். மட்டன் பிரியாணிக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே நம்ம மிளகா பொடியெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா நல்ல மணமாக இருக்கும். அது வணங்குற வாசனை, அதாவது வதங்குற வாசனை செமத்தியாக இருக்கும். நான் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இப்போ சேர்த்துக்கலாங்க. மசாலாலாம் எல்லா இடத்துலையும் பரவும்படி இப்பயே நம்ம கலரி கொடுத்துக்கணும். பின்னாடி கலர்னா அரிசி உடஞ்சிரும். நீல நீளமான அழகான அரிசி வராது, அதாவது சாதம் வராது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது.
அதனால் இப்போவே நல்லா ஈவனாக கலந்து கொடுத்துக்கிறது நல்லது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அரிசி எடுத்தோம்னா 1.5 கிளாஸ் சேர்க்கணும். இது ஊற வச்ச அரிசி, அதனால் 1.5 கிளாஸ் வந்து போதும். இதே போல் தான் நம்ம சேர்க்கணும். இதிலே நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம்ல, அதில் வேறு தண்ணி இருக்கும். எல்லாத்தையும் கணக்கு பண்ணணும். அப்போ தான் நல்லா புலன்னு நம்மளுக்கு உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்குங்க. உப்பு பத்தலை, உப்பு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் மூடி போட்டால் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் சும்மா மூடி போடுறேன். விசில் போட வேண்டாம். நல்லா மூடிட்டா ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடும். அதனால் சும்மா மூடி இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே இப்போ மட்டனையும் மட்டனில் இருக்க தண்ணியையும் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. இது கூட நறுக்கி வச்ச புதினா கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இன்னும் வேக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப கலக்க முடியாது. அதனால் நம்ம கலந்து கொடுத்து திட்டமாக வச்சுக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொரிச்ச வெங்காயத்தையும் பொரிச்ச கேஷ்யூ நட்ஸையும் முந்திரியையும் ரெடி பண்ணிக்கலாம். நீளமாக நறுக்கின வெங்காயத்தையும் கொஞ்சம் முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கனை பொரிக்க போகிறேன். இதை பொரித்து எடுத்து வச்சுட்டு நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி அது மேலே வந்து தூவி விட்டுறணும். கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தம் போடும் பொழுது அதனுடைய ஸ்மெல் வந்து பிரமாதமாக இருக்கும். சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் லெமன் போட்டேன். ஸோ கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும். நல்லா ஊறி இருக்குது. இது ஒரு 1 மணி நேரம் ஊறுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாலடுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து ட்ரை கலர் சாலட் தான். ஒன்று வெங்காயம், குக்கும்பர், அதுக்கப்புறம் வந்து கேரட் 3 சேர்த்து சாலட் பண்ண போகிறேன். அப்படியே வேலை முடிய அடுப்பையும் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்க எல்லா இடத்தையும் தொடச்சிட்டோம்னா வேலை வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ அது மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். அதனால தான் என்னுடைய கிச்சன் வந்து கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இங்கே பாருங்கள், இப்போ சூப்பரான சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. குக்கரை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லையும் 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டா அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு திறந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி போலன்னு நல்லா வாசனையான நல்லா வெந்த பிரியாணி கிடைக்கும். இதை லைட்டாக ஒரு கலரி கொடுத்துக்கணும். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே அப்படியே நாக்கில் எச்சி ஊறுது. சாஃப்டாக மட்டன் பீஸ் எல்லாம் வெந்து நல்லாயிருக்கு பாருங்கள்.
கடையில் போய் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே கொஞ்சம் கரிசனையோடு சமைச்சா போதும். கரிசனையோடு சமைக்கிற எல்லாமே நல்லா வரும். கொஞ்சம் டைம் எடுத்து சமைக்கணும். சமையல்ன்றது ஒரு பெரிய கலைன்னு தான் சொல்லலாம். அதை நம்ம மனசார செய்யும் பொழுது சாப்பிட்றவங்களும் நல்லா இருப்பாங்க. நம்ம சமைக்கும் பொழுது எதாவது டென்ஷனாக இருந்தால் அதை சாப்பிட்றவங்களுமே டென்ஷன் ஆவாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப நிதானமாக சமைக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் சமைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி டல்லாக ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஏதாவது வந்து சாங் கேளுங்க. நான் மோஸ்ட்லி வந்து கிறிஸ்டின் சாங்ஸ் ஏதாவது போட்டுட்டு கேட்டுகிட்டே சமைப்பேன். சிக்கன் 65ம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பரிமாற வேண்டியது தான். இப்போ ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு வாழை இலையிலே இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வாழை இலையை வந்து பறிச்சிட்டு வந்து கழுவிட்டு வச்சாச்சு. ஸோ இதில் இப்போ நான் பரிமாறிட்டு பாலின் வந்து இன்றைக்கி ரிவ்யூ சொல்லுவாங்க. அப்புறம் நான் சாப்பிட்றதா இருக்கேன். பாலின் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க. பாலின் சாப்பிட்டுட்டு சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணியை ஜம்முன் பண்ணி கம்முன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல செம சூப்பராக இருக்கு. மட்டன் பாருங்கள் எப்படி சாஃப்டாக வெந்துருக்கு. இதனுடைய ரகசியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தயிர் போடுறது தான். தயிர் போட்டாலே சூப்பராக வெந்து போய்டும். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த விலாக் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மட்டன் பிரியாணி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர்.